இது மொழி அரசியலா இல்ல மக்கள் பிரச்சனையா? புதிதாக கட்டப்பட்ட திருச்சி மண்டல ரயில்வே அலுவலகத்துடைய நுழைவாயில்ல இந்தியில பெயர் பொறிக்கப்பட்டுள்ளது. அதை எதிர்த்து தமிழகத்துல பல்வேறு கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. ஆனா நம்ம முதலமைச்சர் அவர்கள் தமிழ் மொழி ஆபத்தில் இருப்பதாகவும் அதை காப்பாற்ற நம்ம எல்லாம் களத்துல இறங்கி போராடணும்னு சொல்லியிருக்காரு. உண்மையை சொன்னா தமிழ் மொழி ஆபத்துல கிடையாது. திமுக நடத்தக்கூடிய ஆட்சியும் தான் ஆபத்துல இருக்கு. ஒவ்வொரு முறையும் ஆட்சியின் மீது மக்கள் கேள்வி எழுப்பும் பொழுது ஸ்டாலின் அவர்கள் கையில் எடுக்கக்கூடிய ஒரே ஆயுதம் இந்தி திணிப்பு. எந்த சட்டம் கொண்டு வந்தாங்க இந்தி கட்டாயம்னு? உங்க ஆட்சியில இருக்கக்கூடிய விலைவாசி உயர்வு, மின்கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, வீட்டு வரி உயர்வு, குற்ற சம்பவங்களோட எண்ணிக்கை உயர்வு, அது மட்டும் இல்லாம போதைப் பொருட்களுடைய விற்பனை உயர்வு, தமிழகத்தோடைய கடன் உயர்வு, இதையெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்டா மொழி உணர்வை தூண்டி மக்களோட மனநிலையை மாற்றக்கூடிய நீங்க அரசியல்வாதி தான். மொழி திணிப்பு உள்ளபடியே தவறுதான், இதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒரு மொழியை கற்றுக்கொள்வதற்கு எதிர்ப்பதும் எல்லாவற்றிற்கும் மொழி திணிப்பு என பெயர் வைப்பதும் உள்ளபடியே கண்டனத்திற்குரியது. தமிழ் மொழியை உண்மையாவே நீங்களாம் பாதுகாக்கணும்னா தமிழுக்கான பல்கலைக்கழகங்கள், தமிழ் மொழி பாதுகாப்பு சட்டம், தொழில்நுட்ப வளர்ச்சியில தமிழ், அது மட்டும் இல்லாம அனைத்து துறைகளிலும் அனைத்து நிறுவனங்களிலும் கட்டாய தமிழ் கட்டாய தமிழ் கட்டாய தமிழ் இதை செஞ்சிருக்கணும். இதையெல்லாம் செய்யாம எதுக்கு எடுத்துட்டாலும் மொழி திணிப்புன்னு வரட்டு கௌரவம் பேசுறது மக்களுக்கானதா இல்ல உங்களுடைய அரசியலுக்கானதா? தமிழ் எங்கள் பேச்சு, தமிழ் எங்கள் மூச்சு, தமிழ் எங்கள் உரிமை, தமிழ் எங்கள் பெருமை. அதற்காக மொழியை வைத்து அரசியல் செய்யும் உங்களை ஒருபோதும் நாங்கள்